ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஜீரா ரைஸும் ராஜ்மா கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ராஜ்மாவை நைட்டே கழுகி ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சி வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். 3 தக்காளியை எடுத்து வேக வச்சு அதை அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அதில் 2 பச்சை மிளகா போட்டு தட்டி வச்சுருக்கேன். தேவையான மசாலா பொடிகளான கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, காஷ்மீரி சில்லி, கரம் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான ஐட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் போட்டு வதக்கிக்கிடணும். நல்ல வெங்காயம் வதங்கணும். நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும். ஒரு கிரேவிக்கு முக்கியமே அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டாலே அந்த கிரேவி அருமையாக வரும், சூப்பராக வரும். இதுதான் அந்த கிரேவியில் உள்ள சீக்ரெட்டே. நம்ம பச்சை டக்கு டக்குன்னு நம்ம வதக்கிட்டோன்னா அந்த கிரேவி நல்லா இருக்காது. அதனால் நம்ம வெங்காயம் நல்லா முதல்ல வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இன்றைக்கி தக்காளி நம்ம ரொம்ப வதக்கணும் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே தக்காளியை நம்ம வேக வச்சு பியூரி பண்ணி வச்சுருக்கிறதுனால அது சீக்கிரம் வதங்கிடும். இல்லை பச்சையாக போட்டால் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளியை கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா பொடிகளான கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, காஷ்மீரி சில்லி போட்டு கரம் மசாலாவும் போட்டு அந்த பொடி வாசனை போகிற அளவுக்கும் வதக்கிக்கிடணும். சில்லி பவுடர் பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டோடு சேர்த்து தட்டி போட்டிருக்கிறதுனால காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொடியெலாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம இந்த ராஜ்மா வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மாவை அப்படியே தண்ணியோடு ஊற்றிடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் அதில் அது எல்லா சத்தும் அதில் இருக்கும், ப்ரோட்டீன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதனால் அந்த தண்ணியோடு ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டோன்னா நல்ல கிரேவி ரெடி ஆயிரும், சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்சம் கிரேவி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் இதாக லிக்யூடாக ஆக்கிக்கிட்டேன். அதனால் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி ஆயிரும். அப்போ ரைஸ்க்கு நல்லா இருக்காது. ஒரு நிதானமாக ஊற்றிக்கோங்க தண்ணி. இப்போ நல்லா கிரேவி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா அன்றைக்கி வந்திருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்திருந்தது கிரேவி. என் பையன் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னா. இப்போ ஜீரா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் புழுங்கல் அரிசி தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜீரா, கொத்தமல்லி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நெய் விட்டு ஜீரா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ரைஸையும் போட்டு அது தேவையான அளவு உப்பும் போட்டு கொத்தமல்லி இலையும் போட்டு வதக்கிட்டேன்னா ஜீரா ரைஸ் ரெடி ஆயிரும். ஜீரா ரைஸ் செய்து ரொம்ப ஈஸிங்க. பாஸ்மதி ரைஸை செஞ்சால் இன்னும் அருமையாக இருக்கும். பாஸ்மதி ரைஸை செய்யலை, எப்பொழுதும் போல் இந்த ரைஸ்லேயே செஞ்சுட்டேன். அதனால் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் பாஸ்மதி ரைஸில் பண்ணுங்கள். இப்போ ஜீரா ரைஸும் ரெடி ஆகிட்டு இது டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் சாயங்காலம் கிரேவி இருக்காமா, எனக்கு அதை சப்பாத்தி பண்ணி கொடுங்கன்னு கேட்டான். நான் சப்பாத்தி பண்ணி கொடுத்தேன். அவ்வளோ அருமையாக வந்திருந்தது கிரேவி. ஜீரா ரைஸ்க்கும் நல்லா இருந்தது, சப்பாத்திக்கும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு நல்லா ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் பண்ணுற கமெண்ட்னால எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.